நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று என் குடும்ப சூழ்நிலையை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதாவது, ஒரு தாய் தந்தை தன் பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்குகிறார்கள். அதையெல்லாம் அவர்கள் கடமை மட்டுமல்ல, அந்த பாசம் மனித நியாயமும் அதுதான், உலக இயற்கையும் அதுதான். எனக்கு மட்டுமல்ல, உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் தான் சொல்கின்றேன். ஆனால் இதில் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. அது என்னவென்றால், ஒரு தாய் ஒரு தந்தை ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்த பிறகு 60, 70 அப்படி கடந்த பிறகு அந்த பிள்ளைகளின் மனநிலையை, அவர்கள் வாழ்க்கை தரம், அவர்களுடைய வாழ்க்கை துன்பங்கள் இவைகளை அவர்கள் நினைப்பதும் இல்லை, அதை பற்றி அவர்கள் யோசிப்பதும் இல்லை. அவர்களுடைய சிந்தனை, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அவர்கள் எப்படி இருந்தார்கள் அதே மனநிலையில் தான் முதியவர்கள், அதாவது 70, 80 வயதை கடந்தவர்கள். அமைப்புகளில் போய் சேரக்கூடியவர்கள். காரணம், ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்வது. அந்த வயது இருக்கிறவர்கள் குடும்ப சூழ்நிலையும் பிள்ளைகளின் மனநிலையும், மருமகள், பேரன், பேத்தி இவர்கள் மேல், அதாவது நாடகத்தில் வரும் கதாபாத்திரங்கள் நன்றாக இருக்கும், ஆனால் நிஜ வாழ்க்கையில் யாருடைய வாழ்க்கைக்கும் அது பொருந்தாது என்பதுதான் நீங்கள் எல்லாம் மறுத்து கொண்டிருக்கின்ற உண்மை, வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு உண்மை. எனவே இந்த வயது முதிர்ந்த காலத்தில் அனைவரையும் சொல்கின்றேன், அனைவரோடும் ஒன்று சேர்ந்து அமைதியான சிந்தனைகள், அமைதியான வாழ்க்கை, அமைதியான எண்ணங்கள், அனைவருக்கும் ஒன்றுபட்டு எந்த ஒருவித காழ்ப்புணர்ச்சி, உயர்வு தாழ்வு என்று இல்லாமல், இவர் வேறு அவர் வேறு என்று கருதாமல், நம் வீட்டுக்கு வரும் மருமகள்கள், பேரன் பேத்திகள் இவர்களெல்லாம் நம் இரத்தம், உறவுகள், எதிர்கால சந்ததிகள், இவர்களுக்காக தான் நாம் இம்முறையில் அவதரித்தோம் என்ற எண்ணத்தை பக்குவப்படுத்தி கொண்டு வார்த்தைகளை அதிகமாக பிரவேசிக்கக்கூடாது. எது தர்மம் என்ற அடிப்படையிலே 3000 கடந்து விட்டார்கள். நான் வெளியிட்ட ஒரு இதுவை 3000 என்பது எனக்கு இது பெரிய பெருமை தான், வாசகர்கள். அதேபோல் இந்த நிகழ்ச்சி அல்ல, இந்த சம்பவம் எனது வாழ்க்கையிலும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. யார் பக்கம் பேசுவது, பிள்ளைகள் தாய் பக்கமா, மனைவி பக்கமா, பிள்ளைகள் பக்கமா என்ற ஒரு சூழ்நிலையை அடையும் பொழுது சிந்தனைகள் சிதறுகிறது. அப்போதுதான் அனைவரும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று முதியோர் இல்லத்தை நாட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. முதியோர் இல்லம் விட்டு பட்டிமன்றங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவைகளெல்லாம் பட்டிமன்றங்களுக்கும் நாடகங்களுக்கும் பொருந்தும், ஆனால் நிஜ வாழ்க்கைக்கு பொருந்தாது என்பதை என் அனுபவபூர்வமாக நான் தெரிந்து கொண்டு நடந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. எனவே பொறுமை, அமைதி, அனைவரும் அமைதியாய் காத்தால் காலப்போக்கில் அனைவரும் மறையப் போகிறோம், சாகப் போகிறோம், மண்ணில் புதையப் போகிறோம். எனவே இந்த கருத்து வேறுபாடு, அமைதியின்மை, எந்த ஒரு விதமான குற்ற உணர்வும் இல்லாமல் நாம் பிள்ளைகளையும் சரி, பேரப்பிள்ளைகளும் சரி, அனைவரையும் பாதுகாத்து நடந்து வந்தால் நிச்சயம் அமைதி நிலவும். இதில் கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது, பாகுபாடு இருக்கக்கூடாது என்பதை நீங்களும் ஒரு வீட்டிற்கு மருமகள்களாய் வந்தவர்கள்தான் என்பதை உணர்ந்து நீங்கள் வாழ்ந்தால் நிச்சயம் வாழ்க்கையில் அமைதி நிலவும் என்பதை நான் இன்று அதிக நேரம் உங்களிடம் உரையாடிவிட்டேன். நன்றி, வணக்கம்.